வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்பவே விலை மலிவாக, அதாவது ரொம்ப எக்ஸ்பென்சிவான உணவுகள்லாம் இல்லாமல் இயற்கையாக கரு உண்டாக ரொம்பவே விலை மலிவாக நமக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 3 உணவுப் பொருட்களை பற்றி பார்க்க போகிறோம். இதை கணவன் மனைவி 2 பேருமே எடுத்துக்கோங்க. நிச்சயமாக இயற்கையாகவே உங்களால் கரு உண்டாக முடியும். என்ன காரணம்னே தெரியல, ப்ரெக்னென்சி மட்டும் தள்ளி போயிட்டே இருக்குன்னு கூடியவங்க நிச்சயமாக இதை ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோழி. இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற உணவுப் பொருள் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம். எலுமிச்சை பழத்தில் என்னப்பா இருக்குது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலேயே ராஜகனியாக இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழம் நமக்கு அதிகப்படியான சத்துக்களையும் நியூட்ரிஷன்ஸையும், அதே சமயத்தில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, முக்கியமாக உடலில் தேவையில்லாத கட்டிகள் அது எங்கே இருந்தாலும் கரைக்கக்கூடிய தன்மை எலுமிச்சை பழத்திற்கு இருக்குது. ரொம்ப உடல் பருமனாக இருக்கிறவங்க நிச்சயமாக தினமும் ஒரு எலுமிச்சை பழத்தை சாறு பிழிஞ்சு எடுத்துக்கலாம். எலுமிச்சை பழத்தை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வர்றவங்களுக்கு இதயம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு தொந்தரவுமே இருக்காது. ஏன்னா இதில் அதிக அளவில் விட்டமின் சி இருக்குது. ரொம்ப வயிறு உப்பசமாக இருக்குது அப்படிங்கிற பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இந்த 3 உணவுப் பொருட்களுமே எல்லாருமே எடுத்துக்கலாம். ஆனால் எலுமிச்சை சாறு அதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ரொம்ப அல்சர் ப்ராப்ளம் இருக்குது, லைட்டாக ஏதாச்சும் காரமாக சாப்பிட்டா கூட வயிறு வலி வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து மற்ற எல்லாருமே எடுத்துக்கலாம். எனக்கு சளி தொந்தரவு இருக்குது, அடிக்கடி சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட மதிய வேளையில் வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சை சாறு நம்ம கலந்து குடித்தோம்னா நிச்சயமாக இது நமக்கு கோல்டை ஆகாது. அதே போல் எலுமிச்சை சாறை எடுத்துகிட்டு உடனே படுக்கக்கூடாது. எலுமிச்சை சாறு எடுத்துகிட்டு நீங்கள் ஆக்டிவாக ஏதாச்சும் நீங்கள் பண்ணலாம். அடுத்தது நம்ம எடுத்துக்க விலை மலிவாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா இந்த கொய்யா பழம் தான். இந்த கொய்யா பழத்தில் இருக்கக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் 1 2 கிடையாது, எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்குது. இப்போது குழந்தை பாக்கியத்திற்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதிக நார்ச்சத்துக்கள் நிறைந்த பொருட்களில் இந்த கொய்யா பழமும் ஒன்று. அதிகமான ஃபைபர் நம்ம உடலில் இருக்கணும். நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கும். அது இல்லாமல் பார்த்துக்கிறதுக்கும் இந்த கொய்யா பழம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி இதில் அதிகமாகவே இருக்குது. நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர தொழில்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஆரம்பத்தில் இருந்தே நம்ம வீடியோஸில் அதிகமாக இந்த கொய்யா பழம் எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். நிறைய தொழில்கள் அக்கா கிவி ஃப்ரூட் எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க, அவகேடோ எடுத்துக்கோன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப விலை அதிகம் இல்லையா, எல்லாராலையுமே வாங்கிட முடியாது. நம்ம எதுக்கு வெளிநாட்டு பழங்களை நம்பணும்? நம்ம ஊர்லேயே நம்ம குழந்தையிலேருந்து சாப்பிட்டு பழகிய இந்த கொய்யா பழம் நம்ம ரொம்ப ஏளனமாக நினச்சதுனால தான் இப்போ மற்ற ஊர்களிலேருந்து வரக்கூடிய பழங்களை நம்ம நம்பி இருக்கோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம குழந்தையிலேருந்தே சாப்பிட்டு பழகிய நம்ம ஊர் நாட்டு கொய்யா பழங்களை தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. கணவன் மனைவி இருவருமே எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, ஃபைபர், பொட்டாசியம் இது எல்லாமே உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் கரு சீக்கிரமாகவே உண்டாகிறதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதே போல் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன், விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கணும். இப்போ வரக்கூடிய கொய்யா பழங்கள் பார்த்திங்கன்னா விதைகளே இல்லை, சதைப்பற்று அதிகமாக இருக்குது. நிறைய ஹைப்ரிட் கொய்யா பழங்கள் வருது. ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குது, கடித்து சாப்பிட்டா கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது, ஜூஸியாக இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம எல்லாருமே அதை தான் விரும்புகிறோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட நாட்டு கொய்யா பழங்களில் தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது. நீங்கள் ஹைப்ரிட் கொய்யா பழங்களை தவிர்த்து நாட்டு கொய்யா பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. இந்த கொய்யா பழங்களை எடுத்துக்கும் பொழுது இயற்கையாகவே நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும், ஹார்மோன் இம்பேலன்சிங் பிரச்சனை சரியாகும், தேவையான விட்டமின் சி நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த உணவுப் பொருள் சொல்லவே வேண்டாம், நம்ம இந்தியன் கூஸ்பெரின்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய நெல்லிக்காய். நம்ம சேனலில் இதை பற்றியும் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா இந்த பெரிய நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நியூட்ரிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணும். எவ்வளவு ஹார்மோன் ஸ்டிமுலேட் பண்ணி வெளியிலேருந்து இன்ஜெக்ஷன் போட்டாலும் கருமுட்டை வளர மாட்டேங்குது. அப்படியே கஷ்டப்பட்டு கருமுட்டையை வளர வச்சாலும் ரப்சர் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்காது. ரொம்பவே இயற்கையாகவே கருமுட்டை அதோடைய கரெக்டான சைஸில் வளரும். ரப்சர் ஆகிறதும் பார்த்திங்கன்னா கரெக்டான நேரத்தில் ஆகும். நிறைய பேருக்கு
இந்த மலச்சிக்கல் பிரச்சனைனால கான்ஸ்டிபேஷன் இருக்கிறதுனால ஹார்மோன்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகி ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வரும். பிம்பிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அவங்க ஃபேஸில், நெக்கில், முதுகுலலாம் கூட சிலருக்கு வந்து பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறாமல் போகிறதுனால தான். உடல் சுத்தம் ரொம்பவே முக்கியம். அதை விட குடல் சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம் கர்ப்பம் தரிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண் பெண் இருவருக்குமே. இந்த நெல்லிக்காயை தினமும் நீங்கள் 2 நெல்லிக்காய் எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க. எனக்கு சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்கிற மாதிரி ஜூஸ் போட்டுக்கோங்க. 2 பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய விதையை நீக்கிட்டு அந்த சதை பகுதியை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரு இன்ச்சு போல் இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு இனுக்கு, அதாவது ஒரு 10 கருவேப்பிலைகளை மட்டும் இளம் கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா சேர்த்துட்டு நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுக்கு கோல்ட் ஆகாது. அப்படியும் கோல்ட் ஆயிரும் உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மிளகு பொடி சேர்த்து இந்த ஜூஸை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் பிரச்சனையும் இருக்காது. கருமுட்டை வளர்ச்சியிலும் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ரொம்ப மெடிசன்ஸ் எடுக்காமல் இயற்கையாக கர்ப்பம் தரிக்கணும்னு நினைக்கக்கூடிய தம்பதிகள் இந்த 3 உணவையுமே வந்து தினமும் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எலுமிச்சை சாறு எடுக்கிறீங்க அப்படின்னா காலை வேளையில் எடுத்துக்கோங்க. காலை வேளையில் வெதுவெதுப்பான தண்ணியில் எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அதில் சாப்ஜா விதையோ அல்லது சாலியா விதையோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி விட்டமின் சியும் நமக்கு ஃபுல்லாகவே கிடச்சிரும். மதியம் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி 4 மணி போல் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இதை வந்து தொடர்ச்சியாக செய்துக்கிட்டு வாங்க. இது உங்களுக்கு ஒரு வேளை ரொம்ப உங்களுக்கு கோல்ட் ஆகுது, ரொம்ப உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னா ஒரு வாரத்திற்கு ஒரு 4 நாள் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு நாள் லெமன் ஜூஸ் எடுத்திங்கன்னா அன்னைக்கு வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்க வேண்டாம். அதை வந்து அடுத்த நாள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிரித்து கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நிச்சயமாக இதை உங்கள் உணவில் சேருங்க. நிச்சயமாக கைமேல் பலன் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் தோழி. அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி.